Taste the Daily. இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னெல்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அப்பா மாதிரி இருக்காரு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாத்தான்னு சொல்லுவாங்க. நல்லாவே தெரியும். நான் கீழே வந்து ஹஸ்பண்ட் கிளியரா போட்டிருப்பேன். நல்லாவே தெரியும். இவங்க ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணாங்க, என்ன இந்த மாதிரி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் அதுதான் நமக்கு ப்ளஸ். ஸோ எது வந்து எல்லாரும் மைனஸ்ன்னு நினைக்கிறாங்களோ அது நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துட்டு நம்ம கண்டிப்பாக பெரிய லெவலில் வரணும். அப்போ எல்லாரும் பேசுவாங்கல்ல, அப்போ நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். உங்கள் 2 பேருக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதை சொல்லுங்க போது. எங்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 9 years டிஃப்ரென்ஸ் வரும். அவ்வளோதான், ரொம்ப பெருசெல்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஒரு சில விஷயம், அதாவது 9 years கேப்லேயே ஒரு சில விஷயம் எங்களுக்குள்ளேயும் ஒத்து போகாது. ஸோ அதெல்லாமே உனக்கு பிடிச்ச நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. எனக்கு பிடிச்ச நான் பண்ணிடுவேன். பாட்டு கேட்குறது கூட இவர் ஒரு 80s பாட்டு கேட்பேன், நான் 90s பாட்டு கேட்பேன். நான் சின்ன வயசுலேருந்தே என்னை பேசி நிறைய பேர் பார்க்குறேன். நெகட்டிவ் தான் நான் ஃபேஸ் பண்ணது மொத்தமே நெகட்டிவ். நான் எதுவுமே பாசிட்டிவாக நான் பார்த்ததே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே என்னை கருப்பு தான். என்னை வந்து எல்லாரையுமே ஒதுக்கி வச்சவங்க தான். என்னை யாரும் வந்து சேர்த்ததே கிடையாது. என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ண ஒரே ஒரு பொண்ணு தான். எனக்கு லவ் யூ ஐ லவ் யூன்னு சொன்ன ஒரு பொண்ணு இவ தான். நான் இது வரைக்கும் எனக்கு நான் லவ்வும் பண்ணதில்லை. இதுதான். இவ்வளோ வருஷத்தில் நான் இது வரைக்கும் கிண்டல் பண்ணதே கிடையாது. எங்கள் தாத்தா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி. ஓகே, இவர் எப்படி இருக்காரோ, இவர் நேச்சுரலாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அக்செப்ட் பண்ணி தானே கல்யாணமே பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெளி தோற்றம் முக்கியம் கிடையாது. நான் யாருக்குமே அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ உள்ள பர்சனாக எப்படி இருக்காங்க, கேரக்டர் எப்படி இருக்குது, ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப நல்ல கேரக்டரு, என்ன வேணும் எல்லாருக்கும் என்ன வேணும், அதுதானே மெயின் ஃபஸ்ட்டு நமக்கு. ஸோ அதனால் அது இருந்தாலே போதும். அழகெல்லாம் இப்போ இருக்க போது, அப்புறம் போயிட போகுது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ நல்லா இருக்கும், இப்போ கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ இன்னும் வயசாக வேறு மாதிரி மாறிடும். ஸோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இல்லை, டைப் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் எனக்கு இதில் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே மெயின்டைன். மனைவிக்காக அப்படியே இருந்துட்டீங்க. கண்டிப்பாக. இப்போ நான் ஓகே சொன்னாலும் பண்ணிக்குவாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணிக்குவாங்கப்பா. நீங்கள் அடிச்சுக்கோங்க, டை அடிச்சுக்கோங்கன்னு சொன்னால் அடிச்சுப்பாங்க. நான் வேணாம் நீங்கள் இப்படி இருங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே, நீ எப்படி சொல்றியோ அப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த தாடி காரணம் அவங்க தான். தாடி வச்சே ஆகணும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, நிறைய பேரை பார்க்குறோம். பட் வேலூர் சார்ந்து இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸில் நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கா இல்லைங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்லணும். முதல்ல இந்த பெருமை உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு டைம் பாஸ்க்காக தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ எல்லோரும் பண்ணுறாங்களே, சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேலூரில் வந்து எதுவுமே இல்லைன்னு வந்து எங்கிட்ட நிறைய பேர் வந்து சென்னை வாசியாக இருக்கட்டும், ஸோ வேறு எங்கேயாவது இருக்கிறவங்க இருக்கட்டும், வேலூரில் என்னப்பா இருக்குது சுற்றி பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது ஏன் நம்ம ஊரில் எல்லாமே இருக்கேன், ஏன் நம்ம வந்து அதை காமிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு நம்ம அதெல்லாம் எடுக்கலாம், தேடி கண்டுபிடிச்சி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் நிறைய இருக்குது வேலூரில். ஸோ அது எல்லாமே நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் இப்போ கப்பல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேலூருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, வெளியில் தெரியாத மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் என்ன வேலூரை பொறுத்து? வேலூர் ஃபோர்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் நார்மலாக பார்க்குறதோட அது உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றே ஆனாலும் பார்த்தாது. அவ்வளோ சிற்பங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உள்ள. ஸோ அதை நான் இப்பயும் நான் சொல்லுவேன், எல்லா இடத்துலையுமே எந்த இன்டர்வியூ போனாலுமே நான் சொல்லுவேன், எனக்கு வேலூர் ஃபோர்ட் நான் இப்பயும் பார்த்தா புதுசாக தான் பார்ப்பேன். ஏன்னா எப்படி கட்டியிருக்காங்க, அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிலாம் நான் எப்போவுமே அந்த பக்கம் போகும்போதெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது பார்ப்பேன். அந்த ஆச்சரியம் இருந்துக்கிட்டே இன்னமும் இருக்குது எனக்கு. ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலூர் தான். பட் இன்னமும் அந்த ஆச்சரியம் எனக்கு குறையவே குறையாது. நாங்கள் ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஏதாவது ஒன்று புதுசாக தெரியும். ஆமாம், அந்த கோட்டையில் நான் எப்போ போனீங்கனாலும் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக புதுசாக தெரியும். நின்று பார்த்துட்டு இருப்பீங்களா? அதை நின்று பார்க்கலாம். எதனா ஒரு விஷயம், ஒரு சிற்பத்தோட வடிவமோ இல்லை அந்த இடத்துல ஒரு அழகோ ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிற்கும். சொல்ல போனால் இன்னும் நாங்களே ஃபோர்ட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 35 years தான் நான் அங்கே இருக்கேன். நான் வாக்கிங் ஒவ்வொரு நாளும் போகும்போதும் அதில் நான் எதனா ஒன்று புதுசாக பார்ப்பேன், எதனா ஒன்று தெரியும். நான் அப்பப்போ சொல்லுவேன் இதெல்லாம் இருக்குமா அப்படின்ட்டு. அப்படி ஆரம்பிச்சது தான் இது. ஓகே ஓகே, வேறு என்னென்ன விஷயங்கள் வேலூருக்கு சிறப்புன்னு நினைக்கிறீங்க? சொல்ல வேணாம், தங்க கோவில். ஸோ அது வந்து பயங்கர டூரிஸ்ட் ஸ்பாட்டாக போயிட்டு இது மாதிரி நிறைய கோவில், பழமையான கோவில், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாமே நிறைய அங்கே இருக்குது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட் பண்ணியிருப்போம் அது எல்லாமே.
ஸோ அதெல்லாமே செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். பட் வந்து இந்த மாதிரி ஆரம்பித்த உங்களுடைய சேனல் வந்து இன்றைக்கி ஒரு கப்பிள் விளாகர்ஸாக மாற்றி வச்சுருக்கோங்களா அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல சார் கிட்ட கேட்கணும், உங்களுக்கு எப்படி இருக்குது சார் இது? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், பட் வந்து மேம் எப்படியோ உங்களை இழுத்து இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பட் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி இருந்தது, பட் இப்போ எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டெல்லாம் நான் உள்ளே போக மாட்டேன், என்னை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வச்சு ஸ்ட்ரிக்டாகவே இருப்பேன். ஏன்னா இவங்களை எடுப்பேன் கொல்லுவேன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் தான் கேமராமேனா? கேமராமேன் நான் தான், வேறு யாரும் கிடையாது. நான் தான் போவேன் கொள்ளுவேன், அப்பப்போ எடுப்பேன் கொள்வேன். என்னை ஸ்ட்ரிக்டாக காமிக்காதன்னு சொல்லி வச்சுட்ருப்பேன். அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் எங்களுடைய மேரேஜோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு போட்டுட்ருந்தாங்க. அப்போ போட்டுட்ருக்கும்போது ஒரு நிறைய போச்சு. இப்போது சரி ரைட்டு, வியூஸ் பயங்கரமாக போயிட்டு அது பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ. பட் என்ன ரீசன் அதுக்கு? அது ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து ஏஜ்டாக தெரியுதுன்றதுனால அந்த மாதிரி மேபி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒன்றும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் ஆனால் அந்த மாதிரி தெரியுது, நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலில் ஏதோ வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு அவங்க அது வைரலாக போனதுக்கு அப்புறமா எங்களுக்கே ஓகே நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து பண்ணக்கூடாதுன்ற தாட் அப்போ தான் எங்களுக்கு. ஆக்சுவலி இது ஒரு ட்ரிக்காக வச்சுட்டு அவரை இழுத்துட்டீங்க. கரெக்ட் மேம். பட் உங்களுக்கு எப்படி இருந்தது சார் முதல் முறையே அந்த மாதிரி கேமரா முன்னாடி வந்து சில விஷயங்கள் பண்ணணும்? இல்லை அப்போ தான் எனக்கு தோணுச்சு இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. எத்தனை டேக் வாங்கினாங்க, நான்லாம் திட்டுவேன்ல. ஆனால் நீங்கள் எத்தனை டேக் வாங்கினீங்க ஃபஸ்ட்டு அது சொல்லுங்க. நான் இன்னும் டேக் வாங்கியிருந்தாங்க இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இன்னும் டேக் இருந்துட்டு இருக்கேன். நான் எதுலேயுமே வந்து யார்கிட்டையுமே இப்போ வெளியே நிற்க மாட்டேன். பிஹைண்ட் த கேமரா தான் ஒர்க் அவர் பண்ணுவார். அந்த ஸ்க்ரீன் எப்பவுமே வரமாட்டாங்க. நீங்கள் என்னோட ஓல்டு யூடியூப் சேனலில் லிங்க்ஸ் எல்லாமே என்னோட வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே இவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா பிளேஸ்க்குமே இவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறது, ஷூட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. என்ன ஒரு இடத்துல கூட காமிக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. அப்போ உங்க சேனலோட பேக் அண்ட் ஒர்க்ஸ் ஃபுல்லா கண்டிப்பா இவங்க தான் எல்லாமே. நான் எங்கெங்க போறேனோ அந்த இடத்த பிளேசஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இந்த இடம் போகணுமா டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எப்பயா போகலாம். வித்தியாசமா ஏதாவது பார்த்தாலும் இது இங்க இருக்கு வித்தியாசமா, நம்ம இதை ஒரு நாள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாமே பயங்கர சப்போர்ட். நான் மறந்துட்டனால வாட்ஸ்அப்பில் போட்டுருவேன், மெசேஜாக போட்டு விட்டுருவேன். இன்னும் வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. போட்டோன்னா அப்புறமா ரெமெம்பர் பண்ணிட்டு சொல்லுவோம். பட் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை சார், அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள். அங்கேருந்து எப்படி இதுக்கு வந்தீங்க? நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்னஸுங்க, கோலி சோடா 3 தலைமுறையாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. தாத்தா, அப்பா, நான். அது இல்லாமல் இப்போ இவங்களும் ஒரு தனியாக ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்காங்க. நான் தனியாக ஒரு கம்பெனி, இவங்க தனியாக கம்பெனி நடத்திட்டு போயிட்டுருக்கேன். பட் இது எப்படி உங்களுக்கு டைம் செட் ஆகுது? ஏன்னா பிஸ்னஸ் ஒரு பக்கம், இன்ஃப்ளூயன்சஸாக இப்போ இருக்குது. இல்லை மேனேஜ் பண்ணுறேங்க. அது தனி டைமிங்கு, இது தனி டைமு. இவங்களுக்கு என்ன டைமிங் வேணுன்றது முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவாங்க. பிளான் பண்ணி எனக்கு இந்த டேயில் எனக்கு இவ்வளோ நாள் வேணும்னு சொல்லிடுவாங்க. சரி, நான் அந்த டைமிங்க்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தலைமுறையாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறும்போது உங்களை சுற்றி இருக்கவங்க முதல்ல என்ன சொன்னாங்க? அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு சிலர் தேவையில்லைன்னாங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னாங்க. நிறைய பேர் இப்போவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாமே தேவையில்லாத வேலை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி பேஷனாக தான் ஸ்டார்ட் பண்ண, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா இல்லை பயங்கர இன்ட்ரெஸ்ட். இவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு இப்போவும் பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, இவங்க பிஸ்னஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் நான் இதெல்லாம் முடிச்சுட்டேன். அப்படியே என்னோட கம்பெனியும் நான் பார்த்துட்டு இருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கோலி சோடா கம்பெனி தனியாக வச்சுருக்கேன். அது உள்ளே ஃபுல்லாக லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நான் செப்பரேட்டாக கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ அது ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது ஃப்ரீ டைமில் நம்ம இதையும் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு பேஷனேட்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு. பட் அது இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துன்ற அந்த ஒரு இது இருந்தது அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே? அதை எதிர்பார்க்கல, அதுவாக வளர்ந்தது. கண்டிப்பாக. இப்போ வேலூரில் போனீங்கன்னா நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் வேலூர் போனதுனாவே நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறதா இருக்கட்டும், நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க வேலூரில். ஆனால் சொன்னது போல் வேலூர் பொண்ணான்னு கேட்கும்போது உங்களுடைய ஐடி நேம் தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், மிஸ்டர் மிஸ்ஸஸ். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்குறவங்கலாம் கேட்குறாங்க. நிறைய பேர் இவங்களுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீல்ஸ்க்கு நிறைய வந்தது கிடையாது, பண்ணது கிடையாது. ஒரு இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது அந்த பேஜ். இவங்களையுமே நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. சார் ஆனால் நீங்கள் தான் சார் அதை சொல்லணும். ஏன்னா நீங்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் பேசும்போதே தெரியுது பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட். நீங்கள் வெளியில் அவ்வளோவா பேசுகிறவே தெரியல. பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கும்போது அது எப்படி இருக்குது? இல்லை, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் டு மை வைஃப் தான். ஓகேவா, என்னை இழுத்தது எல்லாமே தான், வேறு எதுவும் இல்லை. கூட இருந்தேன், அதை பிளட்டில் அப்படியே கொஞ்சம் காத்தடிச்சிச்சு, வேறு எதுவும் இல்லை. ஆனால் பார்க்குறவங்க கேட்டிருக்காங்களா நீங்களா இது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? நம்பவே முடியல. நிறைய பேர் எல்லாம் பண்ணி கேட்டிருக்காங்க.
இல்லை இவங்க ஆக்சுவலி என்கிட்டயே அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஸோ என்ன பேசணுமோ ஆமாம் ரொம்ப என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுவாங்க, தேவையானது மட்டும் தான் பேசுவாங்க. ஸோ அது மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது என்கிட்டயே அவ்வளோ கம்மியாக பேசும்போது மற்றவங்க கிட்ட எப்படி பேசுவாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வீடியோஸ் வரது ஃபஸ்ட்டு என்னன்னா இவங்களுக்கு ஒரு தயக்கம்னா, ஸோ யாராவது பார்த்து எனக்கு கிண்டல் பண்ணாங்கன்னா எப்படி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்குமே நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் வந்தது. ஸோ நான் இப்படி வீடியோ பண்ணுறேன் அப்படி பண்ணுறதுலாம் நிறைய வந்தது. ஸோ அதெல்லாமே நான் ஃபஸ்ட்டு எனக்குமே அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே அவ்வளோதான், நம்ம வேலையை நம்ம பார்த்து போயிட்டே இருக்கலாம், நாம அவ்வளோதான். எதுவும் தப்பு பண்ணல, பட் இந்த மாதிரி பேசுறவங்க பேசிட்டு கண்டிப்பாக பேசிட்டே இருப்பாங்க லைஃப் லாங். ஸோ அதனால் நம்ம அவங்களெல்லாம் பார்த்தா நம்ம முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். இவங்களை கூப்பிட்டு வந்தால் இவங்களுக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணும்போது பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ். என்னெல்லாம் சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா மாதிரி இருக்காரு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாத்தான்னு சொல்லுவாங்க. நல்லாவே தெரியும், நான் கீழே வந்து ஹஸ்பண்ட் கிளியரா போட்டிருப்பேன், நல்லாவே தெரியும். ஸோ பார்த்துட்டு வேணும்னே கேட்குறாங்களோ நமக்கு நல்லா தெரியும். சார் எதுக்கு அதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிக்கிட்டு இல்லை அவங்க கமெண்ட் பண்ணதான் நான் நிறைய ரீல்ஸ். இல்லை இவங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணாங்க, என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் அதுதான் நமக்கு ப்ளஸ். ஸோ எது வந்து எல்லாரும் மைனஸ்ன்னு நினைக்கிறாங்களோ அது நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு நம்ம கண்டிப்பாக பெரிய லெவலில் வரணும், அப்போ எல்லாரும் பேசுவாங்கல்ல, அப்போ நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் 2 பேர் பர்சனலாக பேசும்போது எப்போது நீங்கள் உண்மையாகவே கிண்டல் பண்ணியிருக்கீங்களா? நான் கண்டிப்பாக பண்ணதே கிடையாது. இவ்வளோ வருஷத்தில் நான் இது வரைக்கும் கிண்டல் பண்ணதே கிடையாது. தாத்தா மாதிரி இருக்கா, அப்பா அம்மா ஓகே இவர் எப்படி இருக்காரோ இவர் நேச்சுரலாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அக்செப்ட் பண்ணி தானே கல்யாணமே பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெளி தோற்றம் முக்கியம் கிடையாது, நான் யாருக்குமே அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ உள்ள பர்சனாக எப்படி இருக்காங்க, கேரக்டர் எப்படி இருக்குது, ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப நல்ல கேரக்டரு, என்ன வேணும் எல்லாருக்கும் என்ன வேணும் அதுதானே மெயின் ஃபஸ்ட்டு நமக்கு. ஸோ அதனால் அது இருந்தாலே போதும். அழகெல்லாம் இப்போ இருக்க போது அப்புறம் போயிட போகுது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ நல்லா இருக்கும், இப்போ கொஞ்சம் மாறி இருப்போம். ஸோ இன்னும் வயசாக வேறு மாதிரி மாறிடும். ஸோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சார் ஆனால் இப்போது நீங்கள் வந்து உண்மையை சொல்லணுன்னா இப்போது இயற்கைக்கு மாறான சில விஷயங்கள் இங்கே பண்ணிக்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து வயசில் தோற்றத்தில் கொஞ்சம் இன்னும் இளமையாக தெரியணும் அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நான் எப்பவும் போல் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்ல போனால் நீங்கள் நினச்சிருந்தீங்க, நீங்கள் டை பண்ணியிருந்துருக்கலாம். பட் அது கூட வேணான்ற முடிவு நீங்கள் எப்படி வந்தீங்க? இல்லை டைப் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் எனக்கு இதில் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, சரி அப்படியே மெயின்டைன் பண்ணேன். ஓ மனைவிக்காக அப்படியே இருந்துட்டீங்க? கண்டிப்பாக. இப்போ நான் ஓகே சொன்னாலும் பண்ணிக்குவாங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணிக்குவாங்கப்பா, நீங்கள் அடிச்சுக்கோங்க டை அடிச்சுக்கோங்க சொன்னால் அடிச்சுப்பாங்க. நான் வேணாம் நீங்கள் இப்படி இருங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே நீ எப்படி சொல்றியோ அப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த தாடி காரணம் அவங்க தான், தாடி வச்சே ஆகணும். நான் தாடி வைக்க மாட்டேன், நான் க்ளீன் ஷேவில் தான் இருப்பேன். நீ தாடி வச்சு ஆகணும்னா நான் தாடி வச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி தாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல்ல அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம், பழைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஒரு நான் மொபைல் நோண்டுற மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்க, அப்போ அந்த ரீல்ஸை அவங்க தான் பண்ணாங்க. அது சும்மா நான் உட்காந்து நான் ஏதோ சீரியஸாக பண்ணிகிட்டு இருந்தேன், இவங்க ஒரு ரீல்ஸ் அதை எடுத்து போட்டாங்க. பட் வந்து மேம் நிறைய வீடியோஸ் பண்ணுறாங்க, அதில் ரீச் கிடைக்குதோ இல்லையோ, பட் அவர் வருவார் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு, அது நிறைய ரீச் கொண்டு போய் விட்டுருவாங்க. என்கிட்ட சொல்லிட்டாங்க, இவங்களுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க நிறைய எஃபர்ட் போடுற, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற, நிறைய விஷயங்கள் பண்ணுற, ஆனால் உனக்கு கிடைக்கிற ரீச்சோட நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு போனாலே எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப கோவம் வரும். என்னன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணுறோம், இவர் சும்மா வந்துட்டு போனாலே என்னன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காகவே உள்ளே வருவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு பாசிட்டிவாக க்ரியேட் ஆகிடுது. நான் நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருப்பேன், எல்லாரையும் நான் பார்த்துட்டு சரி இவங்களுக்குலாம் வேலை இல்லை போல அப்படின்னு நினச்சி நான் அப்படியே தள்ளிட்டு. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா நீங்கள்? என்ன வேணால் பேசிக்கோங்க சார், பேசுகிறவங்க பேச போகிறாங்க. ஏங்க நான் சின்ன வயசுலேருந்தே என்னை பேசி நிறைய பார்த்துருக்கேன். நெகட்டிவ் தான் நான் ஃபேஸ் பண்ணது, மொத்தமே நெகட்டிவ் தான். நான் எதுவுமே பாசிட்டிவாக நான் பார்த்ததே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே என்னை கருப்பு தான். என்னை வந்து எல்லாரையுமே ஒதுக்கி வச்சவங்க தான், என்னை யாரும் வந்து சேர்த்ததே கிடையாது. என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ண ஒரே ஒரு பொண்ணு இவ தான். எனக்கு லவ் யூ ஐ லவ் யூன்னு சொன்ன ஒரு பொண்ணு இவ தான். நான் இது வரைக்கும் எனக்கு நான் லவ்வும் பண்ணதில்லை, இது தான். நான் யார்கிட்டையும் போய் ப்ரப்போஸ் பண்ணதும் இல்லை. எனக்கு முதல்ல என்னோடய ஃபோனில் ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் வந்தது லைஃப் டைமில் ஃபஸ்ட்டு இவ தான், வேறு யாருமே கிடையாது. பட் அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது என்னோடய கோல்டன் பீரியட்னு சொல்லுவேன். எனக்கு அப்படி ஒரு யாரா அது எனக்கு ஐ லவ் யூ அனுப்புறது அப்படின்னு சொல்லி பார்த்தது. அரேஞ்சு மேரேஜ் தான், ஓகேங்களா. திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. இவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவங்க அப்பா. அப்போது அந்த பீரியட்லாம் எங்ககிட்ட மொபைல்லாம் கிடையாது, அப்போ தான் மொபைல் வந்த புதுசு. ஸோ அதனால் மொபைல்லாம் கிடையாது. ஸோ அப்பா ஃபோன்லேருந்து அம்மா ஃபோனில் தான் அப்படி இருந்து தான் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி அனுப்பும்போது இவங்க ரொம்ப சந்தோஷம். இப்பயும் சொல்லுவார், எனக்கு ஃபஸ்ட்டு லவ் யூன்னு சொன்ன ஒரே ஆள் ஒரே நீ பொண்ணு தான், நீதான். இப்பயும் லாஸ்ட்டும் நீ தான் அப்படின்னு சொல்லுவார். இப்பயும் சொல்லுவார். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், இது வந்து இப்போ இதெல்லாம் கிடையாது, இது வீடியோக்கோ இதுக்கெல்லாம் கிடையாது, உண்மையிலே. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு நெகட்டிவான ஒரு உலகத்தில் வாழ்ந்து அது வரும்போது நமக்காக யாரோ ஒருத்தர் இருக்காங்கல்ல, நம்மளை அன்பு காட்டுறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கும்போது அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை நமக்காக யாரோ ஒருத்தர் கேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னும் போது அது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு இன்ன வரைக்கும் என்னோட கிஃப்ட், பெரிய கிஃப்ட். இப்போ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், அவ்வளோ பெரிய கிஃப்ட். உங்களுக்காக மட்டும் வாழ்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நம்ம எவ்வளோ பிளஸ்ஸடாக இருக்கோம் அப்படின்றது? நாங்கள் சண்டை போடுவோம், சண்டைனா ரொம்ப பெரிய சண்டைலாம் கிடையாது, சும்மா எல்லார் லைஃப்லயும் கண்டிப்பா சின்ன சின்ன சண்டைலாம் தான் இருக்கும். ஆர்கியூமெண்ட் வரும், அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஒரு 2 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம். இது வரைக்கும் நான் அவகிட்ட சண்டை போட்டு பேசாத நாள் இல்லை, ஒரு நாள் கூட பேசாம இருந்து. என் பையன் ஆக்சுவலி எனக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் இப்பயும் கேட்பாம்மா சண்டை போடுறீங்க நல்லா, ஆனால் ஒரு நாள் பேசாமல் இருப்பீங்கன்னு பார்த்தா பேசாமே இருக்க ஒரு மாட்டேங்க. 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் டேய் நம்மகிட்ட சொல்கிறேன்னு தான் சொல்லுவேன், அவ்வளோதான். அதில் பார்த்தா 1/4 மணி நேரம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் வெளியே கிளம்பி போவோம் இல்லையா, சரி எதுக்கு நீங்கள் சண்டை போட்டீங்க அப்படின்னு அவனே கேட்பான். இதுக்கு நீங்கள் சண்டை போடாமே இருந்திருக்கலாம்ல அப்படி. பட் வந்து அவர் சொல்கிறாருல்ல, அவர் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல இருக்கீங்கன்னும் போது அது உங்களுக்கு எப்படி இருக்குது? அவர் எப்போது உங்ககிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரா? இல்லை எதுவுமே அதை தான் நான் தான் சொன்னேன், ரொம்ப ஓப்பனாலாம் எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் அவரை பார்க்கும்போது நானே புரிஞ்சுப்பேன். ஏன்னா இவ்வளோ வருஷம் நம்ம கூட இருந்திருக்கோம், இதை கூட புரிஞ்சிக்கல நான் எப்படி, அந்த மாதிரி தான். ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சு அவர் ஃபீல் பண்ணுறாரா, எது பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டு எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் நிறைய கேட்பேன் அவர்கிட்ட. இப்போ என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். எதுவும் இல்லை, சம்டைம்ஸ் சொல்லுவார், இல்லை நீங்கள் எதுவும் மறைக்கிற சொல்லு அப்படின்னு. நான் கண்டுபிடிச்சிருவேன், ஏதாவது மறைக்கிறாரோ இல்லை ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஃபேக்ட்ரியில் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸில் ஏதாவது, அதெல்லாமே பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிருவேன். கேட்டவுடனே சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லை சாதாரணமான விஷயம், இது 2 நாள் கழிச்சுன்னா இது உங்களுக்கு சாதாரணமான விஷயமா தெரியும், இப்போ தான் பெரிய விஷயமா இருக்கும். அது மாதிரி சொல்லி நிறைய சொல்லியிருக்கேன் இவருக்கு, நீங்கள் எதுக்குமே டென்ஷன் எடுத்துக்காதீங்க, இது பண்ணுங்க. இப்பயும் நான் அதுதான் சொல்லுவேன். ஏன்னா லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்தது எங்களுக்கு. என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே பண்ணியிருக்கோம் இவருக்கு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இவங்க ஒரு 5 kgs மேலே எதுவுமே தூக்கக்கூடாது, லைஃப் லாங் எதுவுமே தூக்கக்கூடாது. ஸோ எது பண்ணுறதா இருந்தாலுமே கூட நம்ம இருக்கணும். நான் எங்கேயுமே இப்போ தனியாக அனுப்புறதில்ல. பிஃபோர்லாம் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போகிறது வரது எல்லாமே தான். இப்போ என் கண் பார்வையிலே நீங்கள் இருக்கணும், ஏன்னா என்ன தான் இருந்தாலுமே நம்ம கூடவே இருந்து நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க என் கூடயே இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 6 to 8 months ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா. ஸோ அது மூலியமாக தான் வீடியோக்கு இவர் வர இல்லைன்னா இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் மைண்ட் தான் இவங்களுக்கு. ஸோ வீடியோக்கு வரணுமோ இது மாதிரி பண்ணணும் அதெல்லாம் எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் பண்ணோம், பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இவர்கிட்ட தனியாக பேசுனீங்கன்னா பிஸ்னஸ் பற்றி மட்டும் தான் பேசுவார். இப்போ எனக்காக தான் நீங்கள் வாங்க பண்ணலாம் நம்ம அப்படின்னு, எனக்காக தான் இவர் எல்லாமே. இப்போது உங்கள் 2 பேருக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதை சொல்லுங்க முதல்ல. எங்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 9 years டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஒரு சில விஷயம், அதாவது 9 years கேப்லேயே ஒரு சில விஷயம் எங்களுக்குள்ளேயும் ஒத்து போகாது. ஸோ அதெல்லாமே உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு, எனக்கு பிடிச்சது நான் பண்ணிக்கிறேன். பாட்டு கேட்கறது கூட இவர் ஒரு 80s பாட்டு கேட்பேன், நான் 90s பாட்டு கேட்பேன். ஸோ அதெல்லாமா ஒரு டைம் நீ கேளு, ஒரு வாட்டி நாங்கள் அவ்வளோதான். அது மாதிரி விட்டு கொடுத்துருவோம் 2 பேருமே. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் சொல்கிறது வந்து சார் ரொம்ப ஏஜ்டாக தெரிகிறாரு, நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லும்போது சில பேருக்கு டவுட் வருது, உண்மையாக உங்களுக்கு ஏஜ் குறைவாக இருக்கா, இல்லை வந்து நீங்கள் ஏதாவது வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்திருக்கீங்களா, எப்படி நீங்கள் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. காட் கிஃப்ட் தாங்க அது. உண்மையிலே நான் வெயிட் லாஸ் நான் வந்து நல்லா சாப்பிடுவேன், எல்லாமே லிமிட்டடாக சாப்பிடுவேன். ஸோ இப்போது ஒரு 4-5 இட்லியோ 10 இட்லியோ டெய்லியுமே, மார்னிங் 2 இட்லி, ஆஃப்டர்நூன் கொஞ்சம் சாதம், நைட். இது வந்து டயட்னாலலாம் கிடையாது, நான் சாப்பிட்றதே சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் இதே தான் சாப்பிடுவேன். நீங்கள் பீஸா கொடுத்தாலும் சாப்பிடுவேன், பர்கர் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எது கொடுத்தாலுமே இதை சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன், எல்லாமே சாப்பிடுவேன், லிமிட்டட். ஹோட்டலில் போனோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த ஹோட்டல் போனாலும் எனக்கு தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னென்ன அக்கா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, நீ மட்டும் நல்லா சாப்பிட்ற, ஏன்னா இப்படிலாம் பண்ணுறேன்னு எந்த ஹோட்டல் போனாலும் கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு பிரியாணி வாங்கினேன்னா ஒரு பிரியாணி வாங்குவேன், 2வது பிரியாணி எடுப்பேன், அவங்க ஃபஸ்ட்டு பிரியாணியில் எனக்கு பாதி கொடுத்துருவாங்க. இல்லை இவங்க நல்லா சாப்பிட்ற பர்சன், நான் வந்து ரொம்ப கம்மியாக. ஸோ அது வெயிட் லாஸ்னாலேயோ அந்த மாதிரி எதுவுமே நேச்சுரலாகவே நான் அப்படி தான். ஓகே உங்களுடைய ஜீனோ ஒரு வேலை மேபி இருக்கலாம்.
என்னோட அப்பாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருப்பார். அவர் இறந்துட்டார் ஒரு 2 இயர்ஸ் பேக் தான். ஸோ அவர் எல்லாமே பயங்கர ஆக்டிவாக தான் 64 இயர்ஸ்லேயும் நல்லா ஆக்டிவாக போகிறது வரது அந்த எல்லாமே பண்ணுவாங்க. நானும் பார்த்தீங்கன்னா நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாகவே இருக்கணும்னு தான் எப்போவுமே யோசிப்பேன். இப்போ சோம்பேறித்தனமாக இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அது சோம்பேறித்தனம்லாம் கிடையாது. எப்போ டைமிங் தான் கிளம்பலாமா கிளம்பு, அவ்வளோதான். Taste Daily. Taste the Daily.